நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு மிங் வந்தான். அவன் கைஃபு கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டு என்ன விடுதலை பண்ணிட்டான். காலியா, எதுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அவங்களுக்கு உதவி செய்யத்தான் நாம இங்க வந்திருக்கோம். ஆனா நீ ஷாவ்லினுக்கு பெரிய உபத்திரவத்தை ஏற்படுத்திருக்கியே. காலியா, நடந்த உண்மையை ஒண்ணு விடாம சொல்லு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்ம மிங்கு கைஃபு முன்னாடி பேசும்போது இன்னொரு முக்கியமான ரகசியத்தையும் சொன்னான். ஷவுலினோட பெரிய குருக்கு அப்புறம் ஷவுலின் மாங்ஸுக்கெல்லாம் மிங்கு தான் வாரிசா. இது தப்பு காலியா. எதுக்காக நீ இப்படி செஞ்ச? ஷாவ்லினோட நல்ல பேருக்கு நாம இழுக்க ஏற்படுத்திட்டோம். மிங் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு கூட்டிட்டு வந்தான். அதுவும் அவன் நமக்கு ஃப்ரெண்டா வேற ஆயிட்டான். இப்ப நாம அவனை எப்படி காப்பாத்துறது பீம்? கைஃபு இன்னொன்னு சொன்னான். நடக்க போற போட்டியில ஷவுலின் ஜெயிச்சாதான் ஷவுலின் வாரிசான மிங்க அவன் விடுதலை பண்ணுவானா. இல்லன்னு சொன்னா இல்லன்னு சொன்னா மிங்கு வாழ்க்கை